அட்டகத்தி, மெட்ராஸ் என 2 படங்களிலுமே ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலையும், அரசியலையும் மிக அற்புதமாக சொன்ன ரஞ்சித், ரஜினிக்காக அமைத்திருக்கும் கதையும் அரசியல் சார்ந்ததுதான். இந்த படத்திற்கு ரஜினி முதலில் ஒதுக்கியது 30 நாட்கள் தானாம். பின்னர் தானு கேட்டுக்கொண்டதால் 45 நாட்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார். மொத்தம் 90 நாட்களில் படத்தை முடித்துவிட திட்டமிட்டுள்ளனர். ரஜினி உள்ள காட்சிகளை 45 நாட்களும், ரஜினி இல்லாத காட்சிகளை மீதி 45 நாட்களும் எடுக்க திட்டமிட்டுள்ளனர். தனது சினிமா உலக பயணத்தில் ஆரம்பத்திலிருந்தே நட்பாக திகழும் தானுவுக்கு தாம் செய்யும் உதவியாக இந்த பட வாய்ப்பை தந்திருக்கிறார் ரஜினி. இன்றைக்கு சினிமா இளைஞர்கள் கைகளில் வேறு பரிமாணத்திற்கு போய்விட்டது. அதை உணர்ந்த ரஜினி அவர்களுடன் பயணிக்கவே கார்த்திக் சுப்புராஜ், ரஞ்சித் போன்றவர்களிடம் கதை கேட்க ஆரம்பித்திருக்கிறார். ரஞ்சித்தை ரஜினியிடம் அழைத்து சென்றதே சௌந்தர்யா ரஜினிதானாம். இந்த படம் விறுவிறுப்பான அரசியல் மற்றும் ஆக்ஷன் படமாக இருக்கும் என்கிறார்கள். படத்தில் அநேகமாக ரஜினிக்கு ஜோடி இருக்காது என்றும் கூறப்படுகிறது. பொதுவாகவே அரசியல் படங்களில் நடிப்பதை தவிர்ப்பவர் ரஜினி. முதல்வன், ஐயா போன்றவற்றை அவர் கடைசி நேரத்தில் தவிர்த்த படங்கள். அப்படிப்பட்ட ரஜினி தற்போது தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் களத்தை பின்னணியாக கொண்ட கதையில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.